தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. செபிப்போமாக. வாழ்வை ஆசீர்வதிக்கிற தெய்வமே இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம் பெயரை வாழ்த்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பத்தையும் உயர்த்தினீரே, உற்சாகப்படுத்தினீரே, பாதுகாத்தீரே, பராமரித்தீரே. நன்றியப்பா. நன்மைத்தனங்களையும் இரக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் எங்கள் கண்ணார காணச் செய்தீரே. நன்றி. ஊக்கமும் பலமும் வல்லமையும் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் தொடருகிறதே. நன்றி. புதிய நாளுக்கு, புதிய இரக்கத்திற்கு, புதிய ஆசீர்வாதத்திற்கு நன்றியப்பா. புதிய கொடைகளால், புதிய வல்லமையினால் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் தெய்வம் நிரப்புவீராக. இந்த நாள் எங்களுக்கு, எங்கள் உள்ளத்திற்கு, எங்கள் இல்லத்திற்கு ஆறுதல் தருவதாக. அப்பா, உம்முடைய அன்பு வார்த்தைகள் கூறுகிறதே, இறையாட்சிக்கு உட்படுவது செல்வர் அல்ல, செல்வத்தின் மீது பற்றாய் இருக்கிறவர் அல்ல, செல்வத்தை பற்றி கொண்டிருக்கிறவர் அல்ல, செல்வத்தின் மீது நாட்டமும் ஈடுபாடும் கொண்டவர் அல்ல. நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பை ஈடுபாட்டோடு பற்றுறுதியோடு நேசிப்போமாக, அன்பு செய்வோமாக. நீரே எங்கள் வாழ்வின் அடைக்கலம் என்று உம்மை வாழ்வாக்குவோமாக. அப்பா, எங்கள் வாழ்வு, எங்கள் குடும்பம் ஒருபோதும் கேள்விக்குறியாய் மாறாமல் உம்முடைய அருள் துணையும் ஆசீர்வாதமும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் தொடருவதாக. நீரே எங்களை, எங்கள் குடும்பத்தை உருவாக்கி உருகொடுத்து ஆசீர்வதிப்பீராக. எங்கள் உள்ளங்களில் இருக்கிற செல்வத்தின் மீதான பற்றும் ஈடுபாடும் மாறுவதாக, மறைவதாக. புனிதர்கள், மறைசாட்சிகள், எங்களுக்காக பரிந்து பேசுங்க. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும்